ஜெஃப்னாகளது நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலே பேசப்பொருளான முக்கிய விடயங்களை பற்றித்தான் இன்றைய நிழல் நிகழ்ச்சிகளை பார்க்கவிருக்கின்றோம். அந்த வகையிலே வெலிகாமம் வடக்கு மக்களின் காணி விடுவிப்புக்கான போராட்டம், பலாலி விமான நிலையத்தில் நடராயர் சிலை வைப்பது தொடர்பாக உருவெடுத்துள்ள சர்ச்சை, டெலோ கட்சிக்குள் வலுத்துள்ள உள்ளக முரண்பாடுகள் என்பன பற்றித்தான் இன்றைய நிழல் நிகழ்ச்சியிலே பார்க்கவிருக்கின்றோம். முதலாவதாக, யாழ்ப்பாணம் வெலிகாமம் வடக்கு பிரதேசத்திலே வெளியேற்றப்பட்ட மக்கள் 36 வருடங்கள் கடந்தும் இன்றும் அவர்கள் அந்த தமது சொந்த நிலத்திற்குள் போக முடியாமல் இருக்கின்ற அவல நிலையை கண்டித்தும் காணிகளை விடுவிக்க கோரியும் இன்றைய தினம் கவனஈர்ப்பு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றார்கள். யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாகவும் பலாலி பகுதியிலும் அந்த போராட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக உயர் பாதுகாப்பு வலயம் என்ற போர்வையிலே பொதுமக்களினுடைய காணிகள் இராணுவ வசம் பறிமுதல் செய்யப்பட்டு அந்த காணிகள் எல்லாமே உயர் பாதுகாப்பு வலயங்களாக பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது. 2009ஆம் ஆண்டு யுத்தம் மௌனிக்கப்பட்டு 17 ஆண்டுகள் கடந்தும் கூட இதுவரை கணிசமான காணிகள் காலத்துக்கு கால ஆட்சி மாற்றங்களின் போது விடுவிக்கப்பட்டாலும் கூட புதிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் எந்த விதமான காணிகளும் விடுவிக்கப்படவில்லை என்று சொல்லி காணி உரிமையாளர்கள் குற்றஞ்சாட்டுகின்றார்கள். ஒரே ஒரு விடயம் மாத்திரம் அங்கு இடம்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக இந்த பலாலி வீதி மாத்திரம் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட நேர அளவிலே விடுவிக்கப்பட்டிருக்கின்றதை ஒழிய வேறு எந்த காணிகளும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய ஆட்சி காலத்திலே விடுவிக்கப்படவில்லை என குற்றஞ்சாட்டுகின்றார்கள். அந்த வகையிலே அண்மை காலமாகவே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் அந்த மக்கள் தங்களுடைய காணிகளை விடுவிக்க கோரி தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்து வந்த நிலையில்தான் இன்றைய தினம் தாங்கள் இடம்பெயர்ந்து 36 வருடங்கள் பூர்த்தியாவதை முன்னிட்டு மிக பெருமெடுப்பிலே யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக ஒரு பாரிய கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். அந்த வகையிலே அந்த போராட்டத்திலே காணி உரிமையாளர்கள், பொதுமக்கள், சிவில் சமூக தலைவர்கள், அரசியல்வாதிகள் என்று சொல்லி பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். அந்த வகையிலே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உள்ளிட்ட பலருக்குமே அங்கு மகஜர்களும் கையளிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இவ்வளவு காலங்கள் கடந்தும் கூட நாங்கள் அகதி வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றோம் என்று சொல்லி அந்த காணி உரிமையாளர்கள் மிகவும் மனவேதனைப்பட்டிருந்தார்கள். அந்த வகையிலே மிக விரைவாக அவர்களுக்கான ஒரு தீர்வினை இந்த அரசாங்கம் வழங்க வேண்டும் என்பதே அந்த போராட்டக்காரர்களின் ஒரே கோஷமாக இருக்கின்றது. அந்த வகையிலே அவர்கள் தொடர்ச்சியாக பலாலி பகுதியிலும் அந்த கவனஈர்ப்பு போராட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள். அந்த வகையிலே இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு 2 ஆண்டுகள் பூர்த்தியாகின்ற நிலையிலே இந்த காணி விடுவிப்பு தொடர்பாக ஏதாவது பச்சை கொடி காட்டுமா என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கின்றது. இதுவரைக்கும் இந்த காணி விடுவிப்பு தொடர்பாக பல சந்திப்புகள், அண்மையில் கூட பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர உள்ளிட்டவர்கள் பல கலந்துரையாடல்களை நடத்தியிருந்தாலும் கூட எதுவுமே நடைபெற்றதாக இல்லை. குறிப்பாக இந்த தையொட்டி சட்டவிரோத விகாரை அமைக்கப்பட்டுள்ள பகுதியில் பொதுமக்களுக்கு சொந்தமான காணிகளை விடுவிப்பதற்கான அளவீடுகள் 2 தடவைகள் இடம்பெற்றும் கூட அது கூட ஒரு குழப்பத்திலேயே முடிவிட்டிருக்கின்றது. குறிப்பாக அந்த பகுதி மக்களுடைய கோரிக்கைக்கு ஏற்ற வகையில் அங்கு செயற்பாடுகள் இடம்பெறாதமையும் அதற்கு ஒரு காரணமாக பார்க்கப்படுகின்றது. இதே வேளையிலே வசாவலான் பகுதியிலே இராணுவத்தினரால் சட்டவிரோதமான முறையிலே வைத்தியசாலையும் கட்டப்பட்டு வருகின்றது. அது தொடர்பாகவும் வெளிவடக்கு பிரதேச சபை உடனடியாக அதனை அகற்ற வேண்டும் என்று சொல்லியும், இல்லாவிடில் சட்ட நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியும் அதனை இடித்து அழிக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படும் என்ற எச்சரிக்கை விடுத்து இராணுவ
இராணுவத்தினருக்கு ஒரு கடிதம் ஒன்றும் அனுப்பப்பட்டிருக்கின்றது. பார்ப்போம் இந்த விடயங்களிலே என்ன முன்னேற்றங்கள் இடம்பெறப் போகின்றது என்று சொல்லி. எது எவ்வாறு இருப்பினும் இராணுவத்தினரோ அந்த காணிகளை விடுவிப்பதற்கான சாதகமான சமிச்சைகளை வெளிக்காட்டவில்லை என்று சொல்லி தற்போது வரைக்கும் அந்த தகவல்கள் கிடைத்து வருகின்றன. பார்ப்போம் இந்த புதிய அரசாங்கம் எந்தளவு தூரத்திற்கு இந்த பொதுமக்களினுடைய காணிகளை விடுவித்து அவர்கள் சுமூகமான வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு ஒத்தாசையை வழங்கப் போகின்றார்கள் என்று. இரண்டாவதாக உங்களுக்கு தெரிந்திருக்கும், யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்திலே ஒரு நடவாயர் சிலையை வைப்பதற்கு கடற்றொழில் அமைச்சரும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகர் மறுப்பு தெரிவித்ததாக அண்மையிலே யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற சங்கிலிய மன்னனுடைய ஒரு நினைவு தின நிகழ்விலே யாழ் நண்பர்கள் அமைப்பினுடைய தலைவர் கலாநிதி சிதம்பரம் மோகன் அவர்கள் குற்றஞ்சாட்டியிருந்தார்கள். இது தொடர்பான காணொளிகள் சமூக வலைத்தளங்களிலே வைரலான நிலையில்தான் அண்மையிலே கடந்த வாரம் இடம்பெற்ற பாராளுமன்ற கூட்டத்தொடரிலே யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இது தொடர்பாக பாராளுமன்றத்திலே கேள்வி எழுப்பினார். அந்த கேள்விக்கு பதிலளித்த ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் தான் அந்த நடவாயர் சிலை வைப்பதற்கு எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை என்று சொல்லியும், குறிப்பாக தன்னை அந்த நடவாயர் சிலை வைப்பதற்கு ஒரு சிலர் அணுகியதாகவும் அதே நேரம் தான் அதற்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை என்று சொல்லியும் தன்னிலை விளக்கம் ஒன்றை வழங்கியிருந்தார். இந்த நிலையில்தான் கலாநிதி சிதம்பரம் மோகன் அவர்கள் இன்றைய தினம் யாழ் ஊடக அமையத்திலே ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றை ஒழுங்குபடுத்தி அங்கு கருத்து தெரிவித்திருந்த போது மிக கடுமையான அளவிலே அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களையும் அவருடைய செயற்பாடுகள் தொடர்பாகவும் கடும் விமர்சனங்களை முன்வைத்தார். குறிப்பாக 2025ஆம் ஆண்டு நாகவிகாரையிலே இடம்பெற்ற ஒரு பொங்கல் நிகழ்விலே கலந்து கொண்ட அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் இந்த நடவாயர் சிலை தொடர்பான, குறிப்பாக இந்த விமான நிலையத்திலே நடவாயர் சிலையை வைப்பதற்கான ஒரு கலந்துரையாடலின் போது அது தொடர்பாக பேச விளைந்த போது அவர் அதற்கு மறுப்பு தெரிவித்ததாகவும் அது தொடர்பான புகைப்படங்களையும் இந்த ஊடக சந்திப்பிலே காட்டி கடுமையாக குற்றம் சாட்டியிருந்தார். குறிப்பாக இடதுசாரி துவம் என்று சொன்னால் என்னவென்றே தெரியாத சந்திரசேகர் அவர்கள் இவ்வாறு தன்னை விமர்சிப்பது என்ற தோரணையில் தான் அவர் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். அந்த வகையிலே தான் ஒரு இடதுசாரி பாரம்பரிய கட்சிகளிலே பொறுப்புகள் வகித்ததாகவும் அந்த வகையிலே தன்னை அவமரியாதை செய்கின்ற வகையிலே அவர் அங்கு பார்லிமெண்டத்திலே தன்னை தெரியாது என்று சொல்லியும் தன்னுடைய பெயரை பிழையாக தெரிவித்ததாகவுமே அவர் அங்கு கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து விமர்சித்திருந்தார். குறிப்பாக சந்திரசேகர் அவர்கள் பொய் கூறியிருக்கிறார். அந்த வகையிலே அவர் தார்மீக பொறுப்பெடுத்து தன்னுடைய பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொல்லியெல்லாம் அவர் தொடர்ச்சியாக அந்த விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார். பார்ப்போம் இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாவற்றுக்குமே அமைச்சர் எந்த விதமான ஒரு பதிலை வழங்கப் போகின்றார் என்று, எல்லாவற்றில் அதையும் சிரித்து கொண்டே கடந்து செல்ல போகின்றாரா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். என்னிடம் யாசகம் பெற்ற ஒரு நபர்தான் இந்த ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள். நான் கௌரவமாக அவரை கூற வேண்டிய ஒரு சூழலில் அவர் அதனை இழந்து விட்டார். நான் லங்கா சமாஜவாத கட்சியே என்னுடைய பல்கலைக்கழகம். லங்கா சமாஜவாத கட்சியிலிருந்து நான் தலைவராக இருந்தவன். அந்த கட்சியில் ஒரு பகுதியில் எங்களை கட்சியிலிருந்து நீக்கிய பொழுது கலாநிதி விக்ரம்பாகு, வாசுதேவ நாணயக்கார, நான், போல் டேவிட், திலகசிறி, பல பேர், பரிஸ்டர் அண்ணாமலை எல்லாம் சேர்ந்து 77-78ஆம் ஆண்டு காலத்தில் நவசமாஜவாத கட்சியை ஆரம்பித்தோம். நவசமாஜவாத கட்சியில் எங்களுக்கு ஏற்பட்ட கட்சி பிரச்சனையின் பின்பு வாசுதேவ நாணயக்கார தலைமையில் ஜனநாயக இடதுசாரி முன்னணியை நாங்கள் ஆரம்பித்தோம். இதுவே என்னுடைய பல கட்சி வரலாறு. லங்கா சமாஜவாத கட்சியிலும் நான் தலைவராக இருந்த ஒருவன். நவசமாஜவாத கட்சியில் 78ஆம் ஆண்டு தமிழ் மக்களுக்கு சுயநிர்ணய உரிமை சம்பந்தமாக கதைத்த பொழுது முதலாவதாக தமிழ் மக்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு என்று கூறிய விக்ரம்பாகுவினுடைய கட்சியில் நான் இன விவகாரங்களுக்கான செயலாளராக இருந்தேன்.
அதன் பின்பு ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் வாசுதேவ நாணேக்கர் அவருடைய அமைச்சில் தேசிய இனங்களுக்கான செயலாளராகவும் சர்வதேச இன விவகாரங்களுக்கான செயலாளராகவும் தேசிய மொழிகள் மற்றும் சமூக ஒருமைப்பாட்டு அமைச்சின் ஒருங்கிணைப்பு செயலாளராகவும் முழு இலங்கையிலும் இருந்த ஒருவன் என்ற வகையில் நான் இடதுசாரி அமைப்புகளில் என்று டி குணசேகர வாசுதேவ நாணேக்கர அந்த மட்டத்தில் தமிழர்கள் மத்தியில் நான் உயிரோடு இருக்கின்றேன். முழு இலங்கையிலும் கலாநிதி சிதம்பரம் மோகன் நான். ஆனால் மக்கள் விடுதலை முன்னணி என்ற அந்த அமைப்பில் ராமலிங்கம் சந்திரசேகர் என்ற ஒரு நபர், பொதுவாக நான் கூற வேண்டும், மேதின காலங்களில் போஸ்டர் ஒட்ட வந்திருப்பாரே தவிர அவர் ஒரு அரசியல் தலைவராக ஒருபோதும் அவர் இருந்தது கிடையாது. அவ்வாறு இருந்திருப்பாரே ஆனால் மக்கள் விடுதலை முன்னணியில் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை அவர் தீர்ப்பதற்கு அவர் நியாயமான நடவடிக்கைகளை அவர் கையாண்டிருக்க வேண்டும். அதனை அவர் செய்யவில்லை. இன்று மக்கள் விடுதலை முன்னணியின் உயிரோடு இருக்கும் தலைவர்களாக ராஜா விஜயசிங்க அவர்களும் லயனல் போப்பகே அவர்களும் என்னை அறிந்தவர்கள். இவர்களெல்லாம் தலைவர்களாக இருக்கின்ற பொழுது கௌரவ அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக வந்திருக்கிறார். பிரதம மந்திரி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். டில்வின் சில்வா அவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் சிங்களவர்களான போதிலும் என்னை அறிந்தவர்கள். ஆனால் இந்த ராமலிங்கம் சந்திரசேகரம் என்ற இந்த அமைச்சர், அவர் தான் பிறந்த உடப்புசல்லாவை என்ற தோட்டத்தில் கம்பஹா என்ற அந்த கம்பாயம் என்ற தோட்டத்து மக்கள் இன்னும் தங்களுடைய லயன் கூரைகளிலே மணலை அடுக்கி வைத்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்கள் மிகவும் பாவமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 200 வருடங்களுக்கு பின்பும் கூட இவருடைய ஆட்சியிலும் அந்த மக்கள் தங்களுடைய கூரையில் மண்ணை கட்டி கொண்டிருக்கிறார்கள். இதனை புரியாத ராமலிங்கம் சந்திரசேகரன் கௌரவ அமைச்சர் என்று கூறிக்கொண்டு வடமாகாணத்திலே வந்து இன்று கடற்தொழில் அமைச்சராக தன்னை வேடம் போட்டு கொண்டிருக்கிறார். வேறு வழியின்றி அவருக்கு கடலுக்கும் கிணறுக்கும் குளத்துக்கும் நீர்நிலைக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு மனிதன் மற்றவர்களை இன்று விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார். சுனில் செனவியிடம் நாங்கள் சொன்னோம், இந்த சிலையை வைப்பதன் மூலமாக 113 நாடுகளிலே வாழுகின்ற தமிழர்கள் மத்தியிலே ஒரு மாற்றம் ஏற்படும், தமிழ் சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு ஒற்றுமை ஏற்படும். இதனை நாங்கள் பூஜை பண்ணுவதற்காக அல்ல, ஒரு கலாச்சாரமாக நாங்கள் இதனை பேணி பாதுகாப்பதற்கு உதவ வேண்டும் என்று கேட்டபொழுது அவருடைய முகபாவனையில் அவருடைய செயலில் அது முழுமையாக ஏற்றுக்கொண்ட நிலையில் இவர் சிங்களத்தில் சொன்னதை நான் கூறுகிறேன். අපි මේ ගැන අපිට දැන් වෙන විදියකට හිතන්නත් බෑ. අපි ආගමන වන රටක් හදන්න උත්සාහ කරපු කණ්ඩායම නිසා මේ වෙලාවේ මේක තියාගන්න දෙයක් මට එකඟ වෙන්න බෑ කියලා இவர் சொன்னார். இவ்வாறான ஒரு மதசார்பற்ற நாடை உருவாக்குகின்ற இந்த சூழலில் நாங்கள் இந்த சிவன் சிலையை வைப்பதற்கு எனக்கு அதில் உடன்பாடு இல்லை என்பது போல் கூறியவுடன் சாட்சியாக டாக்டர் சாமேந்திர விக்ரமராஜ், எங்களுடைய மீகாஜேந்திர ஸ்ரீ விமலகிமி யாழ்ப்பாண சுவாமிகள் நாகவிகாரி தலைமை பீடாதிபதி அவர்கள், கலாநிதி கந்தையா சிவராஜா, நாங்கள் எல்லோரும் அந்த கலந்துரையாடலில் இருந்தோம். இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை. நடராஜர் சிலையை வைப்பதல்ல பிரச்சனை. நடராஜர் சிலையை வைப்பதற்காக உலகம் அதற்கான வேலையை தொடர்ந்து செய்யும். இந்த ராமலிங்கம் அவர்களும் செய்ய வேண்டிய சூழல் உருவாகும். ஆனால் கௌரவ அமைச்சராக இருந்து கொண்டு அவரே தன்னுடைய கையால் பொங்கல் பானைக்கு அரிசியை இட்டுக்கொண்டு பொய்யை பேசுவதன் மூலமாக வடக்கு தமிழர்கள் மத்தியில் தன்னுடைய தலையில் மண்ணையும் அள்ளி போட்டுக்கொள்கிறார். இதுதான் யதார்த்தம். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் நான் கூற வேண்டும், இதன் உண்மைத்தன்மையை அவர் ஏற்றுக்கொண்டு உடனடியாக நடராஜர் சிலையை வைப்பதற்கு தானே முன்னின்று செயல்பட வேண்டும். இல்லை, அதற்கான பரிகாரத்தை அவர் சொல்ல வேண்டும். நாங்கள் மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களுடன் இவர் சம்பந்தமாக நாங்கள் கதைப்போம். அனுரகுமார ஜனாதிபதி அவர்கள் இவருடைய ஜனாதிபதி அல்ல, இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி. அவரிடம் நாங்கள் கதைப்போம். தமிழ் மக்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக அவரிடம் நாங்கள் கடிதம் மூலமாக அனுப்பியிருக்கிறோம். கடிதத்தை நாங்கள் ஜனாதிபதிக்கும் அனுப்பியிருக்கிறோம். ஆகவே இந்த சூழலில் ஒரு பொறுப்பான அமைச்சர் என்ற வகையில் ஒரு பாராளுமன்றத்தை தவறாக வழிநடத்தியதுடன் பாராளுமன்றத்தில் ஒரு பொய்யான செயலை கூறியதன் மூலமாக கௌரவமாக இவர் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எந்த அருகதையும் தகுதியமற்ற நிலையில், தமிழர்களுடைய மீனவர் பிரச்சனையை தீர்க்க முடியாத நிலையில், தமிழர்களுடைய காணி பிரச்சனையை தீர்க்க முடியாத நிலையில், தமிழர்களுடைய அரசியல் பிரச்சனையை தீர்க்க முடியாத நிலையில்
இறுதியாக தமிழர்கள் வணங்குகின்ற கௌரவிக்கின்ற ஒரு நடராஜர் சிலையை வைக்க முடியாத நிலையில் பாராளுமன்றத்தில் இவர் உளறிக் கொண்டிருப்பதன் மூலமாக அரசியல் யாசகனாக இவர் இருப்பதனை விட்டுவிட்டு இவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். மூன்றாவதாக, அண்மை காலங்களாகவே தமிழ் கட்சிகளுக்கு போதாத காலமோ என்று எண்ண தோன்றுகின்றது. குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சி வழக்கிலே சிக்கி ஒரு பதில் நிர்வாகத்துக்குள் தான் அது இயங்கி வருகின்றது. இந்த நிலையிலே தற்போது இன்னொரு கட்சியும் அந்த சிக்கலுக்குள் மாட்டியிருப்பதாக தெரிகின்றது. குறிப்பாக தமிழீழ விடுதலை இயக்கம் என அழைக்கப்படுகின்ற டெலோ கட்சிக்கு தான் அந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஒரு பாரம்பரியமாக பழைய ஒரு கட்சியாக, பழைய ஆயுத இயக்கங்களாக ஆரம்பிக்கப்பட்டு அதன் பின்னர் கட்சிகளாக மாறிய இந்த டெலோ வந்து நீண்ட காலமாக செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் தலைவராக இருக்கின்றார். அண்மையிலே உங்களுக்கு தெரிந்திருக்கும், குறிப்பாக செல்வம் அடைக்கலநாதன் தொடர்பாக ஒரு பெண் ஒருவருடன் அவர் தொடர்பு கொண்டு பாலியல் ரீதியான ஒரு தொடர்புகளை முன்வைத்து அவர் மீது சரமாரியான குற்றச்சாட்டுகள் சமூக வலைத்தளங்களூடாக முன்வைக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பாக அவர் மறுப்பு தெரிவித்திருந்தாலும் கூட அது தொடர்பான சர்ச்சைகள் அதிக அளவில் பேசப்பட்டிருந்தது. இதனையொட்டி அவர் அந்த கட்சிக்குள்ளிருந்து, தலைமை பொறுப்பிலிருந்து அவர் விலக வேண்டும் என்ற ஒரு குரல் அந்த கட்சிக்குள்ளேயே ஓங்கி ஒலித்திருக்கின்றது. இந்த நிலையில்தான் சில தினங்களுக்கு முன்பாக டெலோ கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்கள், குறிப்பாக அந்த கட்சியினுடைய மூத்த உறுப்பினர்கள் என்று கூட சொல்லலாம், அந்த வகையிலே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் என்று சொல்லி மூத்த உறுப்பினர்கள் அடங்கலான ஒரு குழு ஒன்று ஒரு ஊடக சந்திப்பொன்றை யாழ்ப்பாணத்திலே நடத்தியிருந்தார்கள். குறிப்பாக ஹென்றி மகேந்திரன், பிரசன்னா இந்திரகுமார், சபா குகதாஸ், வினோ நோகராதலிங்கம் என்று சொல்லி பலர் அந்த ஊடக சந்திப்பிலே கலந்து கொண்டு கட்சி தலைமை மற்றும் கட்சி தலைமையினுடைய செயற்பாடுகள் தொடர்பாக கடுமையாக விமர்சனம் முன்வைத்திருந்தார்கள். குறிப்பாக இதில் என்ன பிரச்சனை என்று சொன்னால், குறிப்பாக செல்வம் அடைக்கலநாதன் அவர்களை தலைமை பொறுப்பிலிருந்து விலக வேண்டும் என்று சொல்லி இந்த குழுவினர் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே அந்த பதவியை தான் விலகுவதாக சொன்ன செல்வம் அடைக்கலநாதன் எனக்கு சிறிது அவகாசம் தாருங்கள் என்று கோரியதாகவும், அதன் பின்னர் அவர் காலத்தை இழுத்தடிக்கும் வகையிலே செயற்பட்டு தேசிய மாநாட்டை பிற்போட்டு வந்ததாகவும், அதே நேரம் பொதுக்குழு தெரிவிலும் அவர் நீதியாக நேர்மையாக நடக்கவில்லை என்று சொல்லி அந்த ஊடக சந்திப்பிலே சரமாரியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. எது எவ்வாறு இருப்பினும் பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட போதும் கூட நேற்றைய தினம் வவுனியாவிலே அந்த கட்சியினுடைய தேசிய மாநாடு கூட்டப்பட்டு மீளவும் டெலோவினுடைய தலைவராக செல்வம் அடைக்கலநாதனும், அக்கட்சியின் உபதலைவராக சுரேன் குருசாமியும், செயலாளர் நாயகமாக மீண்டும் கோவிந்தன் கருணாகரன் அவர்களும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக அந்த ஊடக சந்திப்பை நடத்தியவர்களின் பிரதானமான குற்றச்சாட்டு என்னவென்று சொன்னால், ஒரு பாரம்பரியமிக்க ஒரு கட்சி இவ்வாறு ஒரு தனிப்பட்ட ரீதியான ஒரு குற்றச்சாட்டை எதிர்கொள்கின்ற ஒருவர் அந்த கட்சிக்கு தலைமை வகிப்பாராக இருந்தால், யாரையுமே ஒரு தலைவர் தான் தவறிழைத்துவிட்டு மற்றவர்களின் தவறுகளை சுட்டிக்காட்ட முடியாமல் போயிடும். ஆகவே அவர் தலைவர் பதவியில் இருக்கக்கூடாது என்று சொல்லியும் இரகசியமான முறையிலே தேசிய மாநாட்டை ஒழுங்குபடுத்தி இருப்பதாகவும் பல குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தாலும் கூட, குறிப்பாக தனக்கு ஏற்ற வகையிலே தனக்கு சார்பானவர்களை, புதிய உறுப்பினர்களை எல்லாம் கட்சிக்குள் உள்வாங்கி பாரம்பரியமான மூத்த உறுப்பினர்களை, தெரிவு செய்யப்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்களையும் லாவகமாக நீக்கிவிட்டு தற்போது ஒரு புதிய தனக்கேற்ற ஒரு குழு ஒன்றை அமைத்து தற்போது தேசிய மாநாட்டை இரகசியமாக நடத்தியதாகவும் அந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் எது எவ்வாறு இருப்பினும் இந்த நேற்றைய தினம் வவுனியாவிலே இடம்பெற்ற அக்கட்சியினுடைய தேசிய மாநாட்டிலே மீளவும் டெலோ கட்சியினுடைய தலைவராக செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். பார்ப்போம் இந்த விடயத்திலே இந்த குழு அந்த கட்சியிலே தங்களுடைய அதிருப்தியை, குறிப்பாக கட்சிக்குள் இருந்து தாங்கள் இந்த கட்சியை சீர்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வலியுறுத்தி இருந்தார்கள். பார்ப்போம் இனி
எந்தளவு தூரத்திற்கு அவர்களுக்கு அந்த கட்சியிலே இடம் இருக்கும் என்று சொல்லி பொறுத்திருந்தே பார்க்க வேண்டியிருக்கின்றது. பார்ப்போம் இந்த விடயத்தில் இவ்வாறான விமர்சனங்களை அந்த கட்சியும் சரி, பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற செல்வம் அடைக்கலநாதனும் சரி எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றார்கள் என்று. இன்றைய நாளில் பேசுபொருளான முக்கிய விடயங்களை பற்றித்தான் இன்றைய நிழல் நிகழ்ச்சியிலே பார்த்தோம். மேலும் பல முக்கிய தகவல்களுடன் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் கலையமுதன். நன்றி, வணக்கம்.